topical subject. More importantly, in the போன ஆண்டு அந்த வண்டியை நம்ம வந்து we flagged off the vehicle, you gone to the field. நீங்களே பார்த்துருக்கீங்க. நம்ம மாநில அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் 8 ஆண்டு சுகாதாரத்துறையில் இருந்தபொழுதும் குறிப்பாக கடந்த 21ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மக்கள் தேடி மருத்துவம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 2013 நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் we started this program and all. So as I'm sure that whenever you publish your results it will be alarming. See, இந்த சர்க்கரை நோய்க்கு இது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் குவைட் a lot of people will have. நம்ம பத்திரிகைத்துறை நண்பர்கள் இருக்காங்க. நான் பார்க்கறது வந்து என்னென்னா, இவங்க எப்படி என்னை திருப்பி கூப்பிட்டா கூட ரொம்ப பொருத்தமான நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. நிறைய பேர் இப்போ நீ சுகாதார செயலர் இல்லையே, ஏன் அவங்கள பொருத்தமாக கூப்பிட்ருக்காங்கன்னா, சுகாதார துறையை விட்டு நான் செல்லும் பொழுது முதலமைச்சர் என்னை வந்து உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு அனுப்பினாங்க. அந்த சர்க்கரைக்கும் உணவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. மீண்டும் ஒரு 1.5 ஆண்டுக்கு சுமார் 1.25 ஆண்டு நான் சென்னை மாநகராட்சியில் கடந்த ஆண்டு மிர்ஜாம் புயல் போன்ற சமயத்தெல்லாம் அங்கே இருந்து மீண்டும் எனக்கு இந்த துறையில் வாய்ப்பு அளிக்கும் பொழுது ஐ கேன் see the challenge. இப்போ டிஷம்னுங்கிறது நீங்கள் 5 ஆண்டுக்கு மேலே பண்ணி இந்த 6வது ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. கடந்த ஆண்டு நீங்கள் 70க்கு மேற்பட்ட கிராமத்தை more than 70 villages they have gone and they have collected the thing. See, the biggest challenge which all of us should know, especially people, all of us, இதில் வந்து மருத்துவர், பத்திரிகைத்துறை நண்பர்கள், செவிலியர்கள், நிர்வாகின்னு கிடையாது. இந்த சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் மற்றும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து வளர்ச்சி பெற்ற நாடுகள், வளர்ந்த நாடுகளில் வந்து தொற்று நோய்க்கு அதிகமாக தொற்றா நோய் தான் இப்போ பாதிப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு எப்போவுமே ஒரு கவனத்தை இருக்கும் வகையில் ஒரு COVID-19, டெங்கு, அதே மாதிரி டிபி அப்படிங்கிற HIV, அதெல்லாம் நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ், எலிக்காய்ச்சல் இதெல்லாம் தெரியறதே தவிர்த்து காலரா வயிற்று. ஆனால் தொற்றா நோய்கள் வந்து நமக்கு பின்னாடி ஒரு சுனாமி அளவுக்கு அச்சுறுத்தின்றே இருக்கு. திஸ் இஸ் வேர் ஐ திங்க் ஹெல்த் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து டிமாண்ட் ட்ரிவன்னா மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு செல்லணும். அந்த வகையில் தான் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இஸ் டூயிங் ஹியூமன்ஸ் ஒர்க். Next issue is with regard to sugar, diabetes, the biggest. Now I will come back to a focused issue. Biggest challenge, ஒரு பக்கம் ஜெனட்டிக் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் கொஞ்சம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மிக முக்கியமான இது வந்து நம்மளோட வாழ்வாதார வழிமுறைகள், லைஃப் ஸ்டைல். இட் ஹஸ் சேஞ்ச். எவ்ரிபடி சீம்ஸ் டு பி இன் ஸ்ட்ரெஸ். யாரை கேளுங்க, எனக்கு அழுத்தத்தில் இருக்கேன் சார், மன அழுத்தத்தில் இருக்கேன், பனிக்கால அழுத்தம், என்ன பண்ண போகிறேன்னு அழுத்தம், டைமை கீப்பப் பண்ணணும்னு அழுத்தம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை. மூன்றாவது, சாப்பிட்டாலும் ஏன் ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு தியேட்டருக்கு போகிறோம், பாப்கார்ன் கிடைக்கிறதா சின்ன இது இல்லை, பெரிய பாக்ஸாக வாங்கிக்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள். இங்கே வல்லுநர்கள் எனக்கு காட்டினாங்க, நானும் பல வல்லுநர்களில் 8 ஆண்டு சுகாதாரத்தில் பார்த்துருக்கேன். அப்படியே ஸ்பைக் ஆகுது. அது தேவையா? அதுக்குன்னு நான் அதெல்லாம் எல்லாமே அதுதான் உணவு மற்றும் நம்மளோட ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், கமிஷனரேட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 2 ஆண்டுக்கு 2018 எனக்கு சற்று குறை, சர்க்கரையை சற்று குறை, எண்ணெயை சற்று குறை, உப்பை சற்று குறை. இந்த 3 உள்ளடங்கும். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நான் உள்ளே பார்த்தேன், அந்த பிளேட்டு பெரிய பிளேட்டில் பல வகை சோறு சாப்பிட்றதுக்கு அப்படியே கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவதுங்க, நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, இப்போ நான் உணவுத்துறை செயலராக அதை நான் பதிவிட விரும்புகிறேன். நம்மளோட உணவு பழக்கங்களில் சற்று சேஞ்சஸ் தேவை. ஃபைப்ரஸ் ஃபுட்டு மிஸ்ஸிங்காக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ் பேஸ்டு, அதுவும் அதிகமாக ரைஸ் வந்து உலகத்திலே ரொம்ப பாப்புலர், எல்லாத்தோட வீட்டோட அதிகமாக போகிறனா கூட நம்ம பாயில்டு ரைஸ் சாப்பிடலாம் இல்லையா, அதில் கரியா நிறைய போட்டு சாப்பிடலாம், பருப்பை யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி டயட்ரி மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ், அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் சொல்கிறது, நம்ம எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் இருக்காமல் டைமில் சாப்பிட்றது. கடைசியில் ப்ரீ டயபெட்டிக்னு இவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜென்ரலி நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுறதில்ல. நாங்கள் இந்த மக்கள் தேடி மருத்துவத்தில் பார்க்கும்போது, வீட்டில் போய் வயசானவங்க எங்கெல்லாம் பார்க்கும்போது, இன்னொரு எனக்கெல்லாம் ஒன்றும் வராது சார், நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். சரிப்பா, ஒரு ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கனாக்கா சுகர் வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருப்பாங்க, இல்லை ஏன் அன்டயக்னோஸ் டயபெட்டிக்காக இருப்பாங்க. இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இப்போ தான் இவங்கக்கிட்ட அந்த சிவாஜி படத்தில் அப்போலோ நம்ம வடிவேல் ரஜினிகாந்த் ஜோக்கில் வரும் இல்லையா, அதுவும் இருக்குப்பா, இதுவும் இருக்குது. சரி, கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த ப்ரெக்னன்சி ஸ்டேஜ்லேருந்து அதில் எவ்வளோ பேர் ரெகுலர் டயபெட்டிக்கும், அது ஒரு 50% மேலே வருது, அதுவும் இருக்குப்பா அப்படின்னு அந்த ஒவ்வொரு ஸ்டோரிக்கு இருக்குங்கிற மாதிரி தான் சர்க்கரை நோய். அதனால்தான் இவங்க ஒரே ஒரு மையத்தில்
எல்லா துறையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அரசுலேயும் நிறைய முயற்சி எடுத்து அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் இதை தெரிஞ்சால் அப்படியே இந்த ஆண்டுக்கு ஒரு முறை டெஸ்ட்டு எல்லா ப்ரீ டயபெட்டிக்னா இந்த மாடிஃபை பண்ணுறது லைஃப் ஸ்டைலையும் டயட்டையும், அதுக்கு மேலே நோய் வந்தால் மருத்துவ வல்லுநர்களின் கருத்து. ஏன் நம்ம தெருவோரத்தில் நான் ஜாகிங் கிக்கிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல் கப்பு டீ குடிக்கிறது அது மாதிரி இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதனால தான் நியூட்ரிஷனிஸ்ட்னு இருக்காங்க. அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, அதை உள்வாங்கிக்கிறது. ஏன் அரசு ஆஸ்பத்திரியிலே அந்த மாதிரி ஃபுல்லாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நம்ம இந்த பர்டிகுலர் டிஷ்ஷும்னுங்கிறது ஒன்லி டிஷ்ஷும் இல்லைங்க. இது வந்து ஒரு டார்கெட்டட் மூவ்மெண்ட். அரசு மற்றும் தனியார் எல்லாரும் இணைந்து பல துறைகள் இணைந்து, எப்படி உங்கள் பல துறை வல்லுநர்கள் நீங்கள் ஒரே இடத்துல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்களோ அதை பண்ணுறோம். நம்ம சர்க்கரை நோய் நண்பர்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, மார்னிங்கில் இப்போ என்ன ஆயிடுதுன்னா எல்லாரும் அவங்கக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ உனக்கு எப்படிப்பா 180, அது பரவாயில்லைங்க 180லாம் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ யூடிஐயில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுங்க. ஆனாலும் என்ன 250 தாண்டலை இல்லையாப்பா பிபி, அதே ஓரளவுக்கு அதுவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் கூகுள் அதை நம்புகிறாங்க. மருத்துவரை நம்புங்க. இந்திய மருத்துவத்தை போகலாம், கவர்மெண்ட் நம்மளோட அலோபதி மருத்துவம் போகலாம். ஆனால் அவங்க படித்தவங்க. நான் சுகாதாரத்துறை செயலராக இருந்தபோதும் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி உணவுத்துறை கூடுதல் தலைமை செயலருக்கும் சொல்கிறேன். நானும் எப்போவுமே நீங்கள் பாருங்கள், மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின்படி, நியூட்ரிஷன் வல்லுநரின் கருத்தின்படி நம்ம ஆளினால் பண்ணக்கூடாது. தயவுசெய்து அதை பண்ணுறதோட நீங்களாக டிக்ளேர் பண்ணிக்காதீங்க. இல்லை எனக்கு அதுக்கு கீழே உப்பு கம்மியாக சாப்பிட்டா கால் எடுத்துக்குதுங்க, அதனால் நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிடுவேன். இப்போ தான் இந்த டாக்டர் சொன்னார் இல்லையா, கடைசியில் போய் கார்டியாக் ஃபெயிலியரில் போய் முடியும். ஸோ சற்று குறை அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்க வந்து உணவை வந்து சிறு இதாக பல நேரத்தில் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்களுக்கு முக்கியத்துவம். 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்டுன்னு சொன்னோம். நம்ம ஏன் நம்ம அதை பயிரிடுறதையே நிறுத்திட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகளை நீங்கள் டிஷ்ஷும் மூலமாக உருவாக்கியிருக்கீங்க. ஒரே மையத்தில் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது உருவாக்கியிருக்கீங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஸ்டடி இஸ் கோயிங் டு இன்ஃபார்ம் ஆல் ஆஃப் அஸ், whether it is in food department or whether it is in health department. நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி காப்பீட்டு திட்டத்தில் இணையறோமோ நம்ம எல்லாம் பண்ணோம். பத்திரிகை துறை நண்பர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். மக்களுக்கு கரெக்டான செய்தி கரெக்டான பீப்புள்கிட்டேருந்து உள்வாங்கி கொண்டு நம்ம தயவுசெய்து பண்ணோம். தானாக மருந்து உட்கொள்வது, தானாக இது சரியாயிடும் நினைக்கிறது, கிட்னிக்கு இதை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறது, இதெல்லாம் தவிர்த்து எப்போவுமே அருகில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியோ அருகில் உள்ள இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சென்டர்லேயோ போனோம். கடைசியாக ஐ காம்ப்ளிமெண்ட் யூ ஃபார் தி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், பிகாஸ் instead of it becoming a speciality, now it is a multi-organ disease. உள்ள அவங்களோட பேச்சை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு மருத்துவர் மூலமாகவும் பயமுறுத்துறதுக்காக அவங்க சொல்லுங்க, இதை தவிர்க்கிறதுக்காக. ஏனென்றால் ஒரு உயிர் போச்சு காலனால், அது வந்து இல்லைங்க டெங்குனால இறந்துட்டான்னு சொன்னேன். இதுனா இல்லை சார், அவர் கார்டியாக் அரெஸ்ட் சார், அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாருன்னா அதை அவர் நம்ம துச்சமாக பண்ணக்கூடாது. அந்த உயிர்னாலையும் எவ்வளோ வந்து அவர் ஃபுல்லாக வாழ்ந்திருந்தாருன்னா எவ்வளோ அட்வான்டேஜ் வரும். இன்றைக்கி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு க்யூவில் பீப்புள் நிற்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய நல்ல கருத்துள்ளதோடு இவங்க பண்ணியிருக்கிறதுனால தான் மீண்டும் ஒரு உணவு கூடுதல் தலைமை செயலருங்கிற பொறுப்புலையும் அந்த பொறுப்புணர்வோட உங்களோட அங்கே இருக்கிற அந்த எக்ஸிபிஷன்ஸை உள்வாங்கி கொண்டு நாங்களும் உங்களோட உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டில் ஒரு 10 பேர் பார்க்கணும், ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ஆராய்ச்சி சொல்லுது. இந்தியாவில் வந்து 10 கோடி மக்கள் மேலே டயபெட்டிஸ் இருக்குது, 13 கோடி மக்களுக்கு மேலே ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்ப கட்ட சக்கரை நோய் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மெயினாக வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த டைமில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம், ஹார்ட் பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, இல்லை வந்து லிவர் பாதிக்குது, கால் பாதம் எஸ்பெஷலி ஃபுட்டு காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ அப்போ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கணும், அது வந்தால் கூட எப்படி அதை வந்து நல்ல முறையில் கரெக்டாக இது பண்ணணுன்றதுக்கு ஒரு எல்லா டீமுமே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதை வந்து இந்த டைமில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் சென்னையில் வந்து இது மாதிரி ஒரு சென்டர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்.
ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே அம்பரலால எல்லா இடத்துலையும் எல்லா வசதிகளும் கிடைக்கணும், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களுக்கு. ஸோ இதில் வந்து மெயின் வந்து அவங்களுக்கு எல்லா ப்ராப்பர் கேரும் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து சென்னை மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த மக்கள் பயன்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். வணக்கம்.